ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பஃப் கை தான், ஸ்லீவ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இந்த மாதிரி துணியை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு ஸ்லீவ் நீளம் ஒரு 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா நான் ஸ்லீவ் வண்ணம் டோட்டலாக ஒரு 14 இன்ச்சு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுலேருந்து நமக்கு ஸ்லீவ் வண்ணம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பஃப்புக்காக ஒரு 5.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஸ்லீவ் வண்ணம் ஒரு 7.25 தையலுக்காக 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். ஸ்லீவ் கேப் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் வண்ணம் லைன் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதுலேருந்து நம்ம ஸ்லீவ் வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல இந்த மாதிரி சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துக்கலாம். சென்டரில் இந்த லைன் போட்டிருக்க இடத்துல கொடுத்துட்டு இப்போ நல்ல பக்கமாக திருப்பிட்டு நம்ம அந்த கட் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துலேருந்து சின்ன சின்னதாக ப்ளீட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டோம், அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ப்ளீட்டை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் வண்ணம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இப்போ நம்ம கூடுதலாக இருக்க துணியை நம்ம ப்ளீட் பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 ப்ளீட்டு பிடிச்சேன். அப்போ நம்ம கரெக்டாக இருக்கேன். அதே மாதிரி கீழே நம்ம அதே மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஒருக்கா கூட செக் பண்ணலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஏன்னா இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஸ்ட்ரெயிட் பீஸ் ஒரு 1.25 இன்ச்சில் ஒரு பீஸ் நான் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த பீஸை நம்ம கீழ் பக்கத்தில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த கரை பக்கத்தை நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவில் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஒரே அளவாக இருக்க மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா நல்ல பக்கமாக திருப்பி வச்சுட்டு நம்ம உருட்டு பைப்பிங் தைப்போம் பாருங்கள், அதே மாதிரி நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவில் நம்ம ஃபோல்டு பண்ணியோமோ அதே அளவில் நம்ம உருட்டி தைக்கலாம் பைப்பிங்க. அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம பைப்பிங் ஸ்டிச் பண்ணிட்டோம், எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம உள்பக்கமாக திருப்பி நமக்கு ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பரான ஒரு பஃப் ஸ்லீவ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.